ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் வீக்கில் ஃப்ரைடேயில் தீபாவளி செலிப்ரேஷனுக்காக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து போயிருந்தோம். ஸோ அதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் vlog தான். பயங்கர என்டர்டைனிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் ஃபார்ம் ஹவுஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொஹாரில் தாங்க இருக்குது. ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து நல்ல ஒரு கார்டனிங் செட்டப்பும் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஹை லெவல்லும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராகவே இருக்குது. கிச்சன் நல்லா பெருசாக இருக்குது. அப்படி இந்த கிச்சன்லேருந்து உள்ளே போகணுன்னு நினச்சிக்கோங்களேன். அப்படியே ஒரு பெட்ரூம். கிச்சனோடக்கு வந்து அவுட் சைடில் ஒரு டோருமே இருக்குது. இந்த பெட்ரூம்லேருந்து ஒரு சைடு டோர் வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ஒரு டாய்லெட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதாவது காமன் டாய்லெட் மாதிரி 2 பெட்ரூமுக்கும் காமனாக உள்ள மாதிரியான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஏரியா வந்து இருக்குது. இது வந்து இதுக்கு முன்னே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெட்ரூமுக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கும் காமனாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம். மொத்தம் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் 3 பெட்ரூம் இருக்குது. 2 வந்து நார்மலாக உள்ள பெட்ரூம், 1 வந்து அட்டாச்டு பாத்ரூமோட. காமன் டாய்லெட் வந்து நிறையவே இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம், டிவி எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மஜ்லிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஒரு லேடிஸ் ஹால்னு கூட சொல்லலாம். ஏன்னா கம்மியாக லேடிஸ் மட்டும் ஏதாவது ஒரு கேதரிங் பண்ணுறான்னா கூட இது ஏதோ ஒரு சின்ன ஹால். இந்த ஃபார்ம் ஹவுஸில் மொத்தம் 2 ஹால் இருக்குது. இந்த சின்ன ஹால்லையும் டிவி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா இது ஒரு பெட்ரூம். ஸோ இங்கே நம்மளுக்கு செப்பரேட்டாக டிவியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அட்டாச்டு பாத்ரூமும் இருந்துச்சு. அது போக 2 பெட்டு வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக மெயின் பெட்ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இதில் வந்து 2 ஹால் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று இது, இன்னொன்று வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரியோ, இல்லை ஏதாவது நம்ம ஒரு கேதரிங் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துறது, எல்லோரும் ஒன்றா சேர்ந்துறது. இப்போ ஒரு 10 ஃபேமிலி போகிறோன்னா எல்லோரும் உட்கார்ற மாதிரியான ஃபெசிலிட்டி வந்து அந்த ஹால் செப்பரேட்டாக இருக்குது. அந்த கிச்சன்கிட்டேயே அவுட் சைட்லேயே இது வந்து பூல் வந்து உள்ள ஷெட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெயில் டைமில் நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ தண்ணி நாங்கள் போகிறப்ப ஃபில் பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை தான் போட்டதுனால எங்களுக்கு அதுக்கான ஷெட்யூலே வந்து கரெக்டாக இருந்ததுனால ஸ்விம்மிங் பூல் வந்து நாங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலை. இது வந்து பார்க்கிங்குமே வந்து நல்லா இருக்குது. மரங்கள் எல்லாமே இருக்கிறனால சூப்பராகவே இருக்குது. இது ஒரு பெரிய ஹால்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இதுதான். இது வந்து செப்பரேட்டாக இருக்குது. அந்த ஹாலுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா நல்ல ஒரு லென்த்தியான ஹாலு. இது வந்து ஒரு ஹாஃப் போர்ஷன் ஃபுல்லாக லென்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா சோஃபா எல்லாம் போட்டு, குஷன்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக கார்பெட்லாம் வச்சு நல்லா லென்த்தியாக பிரைட்டாக இருந்துச்சு அந்த ஹால் பார்க்குறதுக்கு. இந்த ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவுட் சைடு பேக் சைடு டோருமே இருக்குது. மெயின் டோர், அதுக்கப்புறம் பேக் சைடு டோருமே இருக்குது. ஸோ இந்த டோர் வழியே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து அவுட் சைடில் போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் செக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கேருந்து டேரெக்டாக கார்டன் ஏரியாவுக்கும் போகலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக அந்த ரூம் ஃபெசிலிட்டின்னு சொன்னோன்னா இதுதான். அது போக இந்த கார்டன் செட்டப்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. ஏதாவது நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனோ ஏதாவது பார்ட்டி ஏதாவது வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா, கீழே தரை எல்லாமே இப்படி தான் இருக்குது. கிட்ஸுக்கான ஸ்விங்கு கொஞ்சம் இருக்குது, அப்புறம் ஸ்லைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து கேம்ஸ் வந்து இல்லை. அப்புறம் நிறையா நம்ம அந்த பாபக்யூ பண்ணுற மாதிரி இடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து போனதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, அப்புறம் வடை, 2 சட்னி, பொங்கல், கேசரின்னு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஃபேமிலியோடு போகிற மாதிரி குரூப்போடு தான் போயிருந்தோம். ஸோ அதனால் வந்து அவங்களே ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெரைட்டிஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் டீ, காஃபி இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் இயர்லியராக போனதுனால ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் ஃபார்ம் ஹவுஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுக்கலான்னு எடுத்திருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வின்டர்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாருமே ஃபார்ம் ஹவுஸ் வந்து போவாங்க. ஸோ அதனால் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் ஃபேமிலியாக இருந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து புதுசு தான், இந்த குரூப்பில் வந்து நான் வந்து புதுசு தான். ஸோ அதனால் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம்
கிட்ஸ் எல்லாமே வந்து நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாடகம், இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னா எங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ நானுமே டான்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். பகவான் கண்டிப்பா வருவாரு. யாரின் பேரை சொன்னது ஒரு சிறப்பில்லை என் எதிரியால் நிற்க முடியுமா? அப்பாவிகளை துன்புறுத்துகிறாயா? உன் ஆட்டத்தை நிறுத்திக்கொள், இல்லையெனில் நீ அழிவாய். என்னை வீழ்த்த இந்த உலகத்தில் யாரும் இல்லை. காப்பிரைட்ஸ் இஷ்யூனால மியூசிக் எதுவுமே போட முடியல. நாங்களுமே வந்து ஒரு 3 பேராக சேர்ந்து சூப்பராக வந்து ஒரு நாட்டுப்புற சாங் மாதிரி ஒரு இதில் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியையும் நான் வந்து கீழே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ வந்து டான்ஸ் பண்ணுறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் வயசு வந்து எதுக்கும் இது கிடையாதுங்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டைமில் நம்ம இப்படி பண்ணுறோங்கிறதே ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் எல்லா ப்ரோக்ராம்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சூப்பராக வீக்கெண்டு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு, அப்புறம் சிக்கன் 65, இது கூடவே வந்து தால்ச்சா, ரைத்தான்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது. அது போக ஸ்வீட்டு, பிரெட் ஸ்வீட்டு, இந்த மாதிரிலாம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கார்டனில் அவுட் சைடில் உட்காந்து தான் சாப்பிட்டோம். இதெல்லாம் லஞ்செல்லாம் முடிஞ்சு ஒரு சின்ன பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் கேம்ஸுங்க அப்படியே கண்டினியூவாக சூப்பராக இருந்துச்சு. சின்ன சின்ன பசங்கள்லேருந்து ஒவ்வொரு கிட்ஸ் வைஸ் வந்து சூப்பராக வந்து கேம்ஸ் வச்சாங்க. அதாவது ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு, பெரிய பசங்களுக்கு, அதுக்கப்புறம் லேடிஸ் மட்டும் தனியாக கேமு, ஜென்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் கப்புள் கேமு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. இதில் இன்னொரு இது என்னென்னா, இடையில வந்து நம்ம அந்த காலையில் ப்ரோக்ராமில் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து இடையில கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. அப்புறம் விடுகதைகள் இந்த மாதிரிலாம் கேட்டு அதுலேயுமே ஆன்சர் பண்ணி எல்லாருக்குமே வந்து லாஸ்ட்டு முடிகிறப்ப கிஃப்ட் கொடுத்தாங்க. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம்லாம் காலைல டான்ஸு, அதுக்கப்புறம் சாங்ஸு, நாடகம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்ட்டிசிபென்ட்ஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த கேம்ஸ் நடந்தது இல்லையா ஆஃப்டர்நூன் போல், அந்த கேம்ஸில் யார் வின்னர் ரன்னர் அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கும் சூப்பராக வந்து கிஃப்ட்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சூப்பராக வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கப்புள் கேமாக இருக்கட்டும், தனியாக நடத்தின கேமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட், நல்ல ஒரு டேவாக இருந்துச்சு. தீபாவளி செலப்ரேஷனாக பட்டாசு இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணணும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறதே ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஈவினிங் போல் டீ, அதுக்கப்புறம் பக்கோடா, பஜ்ஜி, சட்னி, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்நாக்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாம் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக கிஃப்டெல்லாம் கொடுத்து நாங்களுமே வந்து சில காம்படிஷனில் தக்ஷித்லாம் வின் பண்ணியிருந்தான். ஸோ அவனுக்கு ப்ரைஸ், அவன் ஸ்விம்மிங் போனனால பட்டும் வாங்கியிருந்தான். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ரைஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துச்சு. ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லொக்கேஷன் கொடுக்குறேன், நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.